ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போது ரிப்பப்ளிக் டேக்கு ஒயிட்டு, க்ரீனு, ரெட்டுன்னு அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ளாக் டைப்பில். வாங்க இப்போ பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறது பார்த்துக்கலாம். பன்னீர் க்யூப் கட் பண்ணியிருக்கேன், ஒரு டொமேட்டோ, அப்புறம் ஆனியன்னு க்யூபாக பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன், கேப்சிகம்மு, கெட்டி தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ என்கிட்ட க்ரீன் கேப்சிகம் மட்டும்தான் இருக்குது. கலர் கேப்சிகம் உங்களுக்கு ரெட்டு எல்லோலாம் கிடச்சிதுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிறது வரைக்கும் வச்சு நான் செய்கிறேன் வீட்டில். இப்போ கர்ட் சேர்த்துருக்கேன், திக்கான தயிர், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் நல்லா ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடரு, இது ஒரு 1/2 ஸ்பூன், எல்லாமே 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். நம்மளுக்கு காரம் பத்தலைன்னா அப்புறம் கடைசியாக சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூனு க்யூமின் பவுடர், அதாவது சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது குழம்பு மிளகாத்தூள், நார்மலாக சேர்க்குற வீட்டுக்கு சமைக்கிற மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒரு 1/4 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரிச் ப்ரோட்டீனுங்க, இது குட்டீஸ்க்கு மறக்காமல் செய்து கொடுங்க. இப்போ நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கிராம் ஃப்ளோர், அதாவது கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ மெயினான இன்க்ரீடியன்ட் கஸ்தூரி மேத்தி, இதை நல்லா கசக்கிட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். நல்லா தூள் பண்ணி போடுங்க, க்ரஷ் பண்ணி போடுங்க. இதோட ஸ்மெல்லே அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். கூட சாட் மசாலா இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் அதனால் அதில் சேர்க்கலை. இப்போ டர்மரிக் பவுட்ரு கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு கலர் பார்க்கலாம். பத்தலைன்னா நம்ம இதில் காஷ்மீரி தூளை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதே காரம் வேணாம்னு நினச்சிங்கன்னா கலர் சேர்த்துக்கோங்க. இதை போட்டுட்டு உங்களுக்கு காரமும் கரெக்டாக இருக்கா, சால்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் இதில் போட்டு ஃபுல்லாக அப்படியே மேக்னேட் பண்ணிடுங்க. இப்போ இதை சோக் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸு, இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளோ டைம், ஒரு 1/2 அன் ஹவர் கூட நீங்கள் சோக் பண்ணலாம். நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும்தான் இதை சோக் பண்ணி வைக்க போகிறோம். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா எடுத்து இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் இது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஆனியனில் உள்ளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அது ஃபுல்லாக நல்லா அதே மாதிரி பன்னீர் உடையாத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பெரிய பவுலாக இருந்தால் ஃப்ரீயாக இல்லை ஒரு பிளேட்டில் போட்டு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒரு 1/2 லெமனை எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த புளிப்பு டேஸ்ட்டு தான் நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நல்லா போட்டுட்டு திருப்பி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஊறட்டம், எடுத்து வச்சிடலாம். வாங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு, பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மிக்சரை இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு உங்கள்கிட்ட பன்னீர் டிக்காக்குன்னு கேட்டிங்கனாலே ஸ்டிக்கு கிடைக்கும். பட் என்கிட்ட அது தேவையில்லை. ஏன்னா வடை கம்பியை நான் ஒரு 2 வச்சுருக்கேன், அதிலே போட்டு நான் இது பண்ணிடுவேன். இப்போது ஒரு கேப்சிகம், ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, அதுக்கப்புறம் பன்னீர், அப்படியே மாற்றி மாற்றி எல்லாத்தையும் வரிசையாக இந்த மாதிரியே ஒன்று ஒன்றா இதில் போட்டு வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா இதில் அழகாக அதில் குத்தி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதே மாதிரி மீதி எல்லாத்தையும் இந்த வச்சு அப்புறம் 2 டைமாக போட்டு எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை மொத்தமாகவே ஃபுல்லாகவே ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இதில் இந்த மாதிரி ஸ்டிக் அதில் வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக திருப்பி திருப்பி விடலாம், இந்த பக்கமும் அந்த பக்கமும் சொல்லிவிட்டு. ஏன்னா உள்ளே அந்த மாவு நம்ம பண்ணியிருக்க மிக்சடு எல்லாமே வேகணும். வேகலைன்னா நல்லா இருக்காது உங்களுக்கு. அதனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 செகண்டுக்கு லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு வெந்துடும். அந்த அரோமாவே டேஸ்ட்டு நல்லா சூப்பர் ஸ்மெல்லாக இருக்கும். நல்லா இப்படி ரோஸ்ட் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுக்கும், ஆனால் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்புறம் கடைசியாக ஒரு சின்ன இதுதான், இந்த மாதிரி நெருப்பில் நம்ம வாட்டி எடுக்கணும். மைக்ரோ ஓவன் இருந்தால் மைக்ரோ ஓவனில் வச்சிடலாம். இல்லை க்ரில்லு இருந்ததுன்னா க்ரில்லில் வச்சா நீங்கள் டோஸ்ட் பண்ணலாம். என்கிட்ட அதெல்லாம் இல்லை, அதனால் இந்த மாதிரி நெருப்பில் வாட்டிக்கிறேன்.
பேக் பண்ணுறதுக்கான எந்த டூலுமே என்கிட்ட கிடையாது. அதனால நான் இந்த மாரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பரா ஹோட்டல் ஸ்டைல்ல வீட்லயே நம்ம பன்னீர் டிக்கா ரெடி பண்ணிறோம். இது குட்டீஸ் எல்லாம் அவ்வளோ விருப்பமா சாப்பிடுவாங்க. இந்த பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாரி வீட்லயே நம்பளே ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் குடுக்கலாம். நம்ம கையால செய்றதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதே மாரி இன்னும் மீதி வச்சிருக்கிறத, நான் இதே மாரி ஸ்டிக்ல வேணாலும் போடலாம். அப்படி இல்ல தேவையில்லன்னீங்கன்னா, இந்த மாரி தவால போட்டு இத நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா, இது இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணோம்னா, இப்போ நம்ம ஸ்டிக்ல பண்றத விட இந்த மாரி டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா, ஃபுல்லா நல்லா ஃப்ரை ஆகி, இது வேற ஒரு மாதிரி தவா டேஸ்ட்ல வரும். இது தவா டிக்கா. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். இது வந்து பிரெட்ல வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். இத ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் நாங்க சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டா இருந்தது. அதே மாரி தான் வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்தோம். இத உங்களுக்கும் நான் சொல்றேன். இந்த மாரியும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஸ்டிக்ல பண்ணி குடுக்குறதும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி இத பிரெட்ல ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, இன்னும் வேற லெவல்ல இருக்கும். இந்த மாரி சூப்பரான பன்னீர் டிக்காவ ரெடி பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு, இந்த மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிருங்க. அப்புறம் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. இதே மாரி நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஹேப்பி ரிபப்ளிக் டே. ஷைலூஸ் கிச்சன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.